வடசென்னையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதில் அதிமுக திமுக இடையே மோதல் வெடித்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராணி. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களது வேட்பாளர்கள் சார்பில் வேட்புமனு தாக்கலானது ஒவ்வொரு அலுவலகத்திலும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை இங்கு வடக்கு வட்டார அலுவலகத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி முதல் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக மற்றும் பாஜகவினை சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வது வந்திருந்தனர். முதலாவதாக வேட்புமனு தாக்கல் செய்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. அந்த வகையில் இரண்டாவது டோக்கனை திமுகவினர் சார்ந்த ஒருவர் அவரது பெயரில் டோக்கன் பெற்றிருக்கிறார். அதே போல 5வது டோக்கன் ஜெயந்தி கலாநிதி வீராசாமி, அதாவது கலாநிதி வீராசாமியின் மனைவி டோக்கன் பெற்றிருக்கிறார். அடுத்ததாக 7வது டோக்கனை அதிமுக சார்பில் அதிமுக வேட்பாளர், அதாவது ராயபுரம் மனோவுடன் இந்த டோக்கன் பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வேட்பாளருடன் அதிமுகவினர் முதலில் வெளியே காத்திருந்தனர். அவர்களை உள்ளே அழைக்கும் பொழுது திமுகவினருமே தற்பொழுது அந்த நேரத்தில் அந்த தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும் இடத்திற்கு வந்ததால் திமுக சார்பில் வந்த அமைச்சர் சேகர் பாபு, திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் காத்துக் கொண்டிருந்தனர். அதே போல அதற்கு முன்பாகவே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ உள்ளிட்டோரும் காத்துக் கொண்டிருந்தனர். இருவரும் ஒரே நேரத்தில் தேர்தல் அலுவலர் அறைக்குள் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக ஊடகத்தினர் உள்ளே அதிகப்படியாக இருந்தனர். அது மட்டுமின்றி திமுகவினர் மற்றும் அதிமுகவினரிடையே வாக்குவாதம் நீடித்து வந்தது. முதலில் வந்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இருதரப்பிலும் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் திமுக சார்பில் வாங்கப்பட்ட டோக்கன் எண் 2 ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் தொலைபேசி மூலம் தேர்தல் அதிகாரி, அதாவது வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரி கட்டா ரவி தேஜா தொலைபேசி மூலம் கேட்டறிந்த பின்னர் இந்த முடிவானது எடுக்கப்பட்டது. குறிப்பாக முன்பு வந்ததாக அதிமுக சார்பில் 7வது டோக்கன் எண் பெறப்பட்டதாகவும் அவர்கள் முன்பு தாக்கல் செய்த பின்னர் அடுத்ததாக 8வது டோக்கன் எண் என திமுக சார்பில் பங்கேற்கக்கூடிய கலாநிதி வீராசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அதற்கு பின்னர் அதிமுகவினர் அதனை ஒப்புக்கொண்டு வெளியேறிய பின்னர் திமுகவினருமே வெளியேறியிருந்தனர். குறிப்பாக இதற்கு முன்னதாக 5வது டோக்கன் எண்ணாக திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமியின் மனைவி ஜெயந்தி வீராசாமி டோக்கன் பெற்றிருந்ததால் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது உடன் கலாநிதி வீராசாமி, அமைச்சர் சேகர் பாபு இல்லாமல் மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ராயபுரம் மனோ உள்ளிட்டோர் உள்ளே சென்று அவர்களது வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அது தற்பொழுது அவர்களுக்கு அடுத்தபடியாக திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தற்பொழுது அமைச்சர் சேகர் பாபு இல்லாமல் இந்த வேட்புமனு தாக்கல் ஆனது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக பாஜக சார்பில் வேட்பாளராக களமிறங்க இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அறைக்கு வெளியே, அதாவது தேர்தல் அதிகாரியின் அறைக்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களும் கூட அதிகப்படியான நேரம் நாங்கள் காத்திருக்கிறோம், நல்ல நேரத்தில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தோம், ஆனால் அதனை செய்ய விடாமல் தொடர்ந்து இவர்கள் வாக்குவாதம் செய்து வருகின்றனர் என்று தெரிவித்து வந்தனர். திமுகவினரும் சரி, அதாவது திராவிட கட்சிகள் தொடர்ந்து இது போன்ற பரபரப்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலர் அந்த அறைக்கு முன்னதாக அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டு கோஷங்களையும் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பிலுமே தொடர்ச்சியாக இது போன்ற பிரச்சனைகளில் திராவிட கட்சிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பாக அதிகப்படியான நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய தவறாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் அலுவலர்கள் மட்டுமின்றி காவல்துறையினருமே 2 கட்சியினரையும் சேர்ந்த வேட்பாளர்களை ஒரே நேரத்தில் உள்ளே அனுமதித்ததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜகவினரும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த அறைக்கு வெளியே காத்திருக்கின்றனர். தற்பொழுது அதிமுக சார்பில் வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடிய ராயபுரம் மனோ வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இவர்களுக்கு பின்னராக பாஜக சார்பில் வேட்பாளராக போட்டியிட இருக்கக்கூடிய பால் கனகராஜ் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும் பொழுது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இவர்கள் திமுகவினர் தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்களை பேசி வருவதாகவும் முன்பே அனுமதிக்கப்பட்ட எங்களை, அதாவது முன்னதாகவே இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய அதிமுகவினரை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் மரபை மீறி செயல்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். உள்ளே நாற்காலி திமுகவினருக்கு மட்டும் போடப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகாரிகளை மிரட்டுவது
நிறைவேற்று என்றும் மற்றவரின் டோக்கனோடு வந்த திமுக இதை பற்றி பேச தகுதியில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவினருக்கு வேட்பாளர் வந்தால்தான் டோக்கன் கொடுக்கப்படும் என கூறினார்கள் என்றும், ஆனால் அமைச்சர் சேகர்பாபு வந்தவுடன் அவருக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதனை முறையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், வேட்பாளர்களை சார்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு டோக்கன் கொடுக்கக்கூடாது, ஆனால் திமுகவினருக்கு கொடுக்கப்பட்டது, தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அதே போல அமைச்சர் சேகர்பாபு கலாநிதி வீராசாமியுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய உடன் வந்திருந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு பிறகாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடன் இல்லை. குறிப்பாக அதிமுகவினர் அவர்களின் வேட்புமனுவை தான் முதலில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று பிரச்சனை செய்ததாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த வடசென்னை வட்டார அலுவலகம் முழுவதுமாகவே இந்த பிரச்சனையின் காரணமாக பரபரப்பு சூழலுடன் காணப்பட்டது. காவல்துறையினர் ஊடகத்தினரிடையே கூட வாக்குவாதங்கள் ஈடுபட்டனர். வெளியே ஊடகத்தினர் உள்ளே அனுமதிக்கப்படாத சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த பிரச்சனை நடந்த பொழுது ஊடகத்தினரும் திமுகவினர் அதிமுகவினர் அனைவருமே காவல்துறையினர் அனைவருமே தேர்தல் அதிகாரிகள் அழைப்பு இருந்தது. இந்த பிரச்சனைக்கு பிறகாக தேசி கலாநிதி வீராசாமி வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் வெளியே அனுப்பப்பட்ட ஊடகத்தினர் மீண்டும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி மற்றும் அதிமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ராயபுரம் மனோ இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது ஊடகத்தினர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து தற்பொழுது பாஜக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய பால் கனகராஜ் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதும் கூட இந்த பரபரப்பு பஞ்சமின்றி வாக்குவாதமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினரும் ஊடகத்தினரும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊடகத்தினரை உள்ளே அனுமதிக்காததால் ஏன் உள்ளே அனுமதிக்கவில்லை, முதற்கட்டமாக நீங்கள் தான் தவறு செய்தீர்கள், இரு வேட்பாளர்களுமே உள்ளே அனுமதித்ததால் தான் இவ்வளவு பரபரப்பு ஏற்பட்டது என்று தொடர்ந்து ஊடகத்தினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது பாஜக தரப்பில் வேட்பாளராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே அதிமுக மற்றும் திமுக சார்பில் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய தங்களது வேட்புமனுக்களை வடசென்னை சார்பில் போட்டியிடுவதற்காக வடக்கு வட்டார அலுவலர்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். தற்போது பாஜக சார்பில் இந்த வேட்புமனு வெறும் பரபரப்பாக இந்த வேட்புமனு தாக்கலாக நிறைவடைந்திருக்கிறது. தற்போது பாஜக தரப்பில் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.